சாந்தி. 19/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த அதி மங்களகரமான சங்கம யுகமே உங்களை இடமாற்றம் செய்வதற்கான யுகமாகும். நீங்கள் இப்பொழுது அதி சீரழிந்த மனிதர்களிலிருந்து அதி மேன்மையான மனிதர்கள் ஆக வேண்டும். கேள்வி: எத்தகைய குழந்தைகள் சந்தையுடன் சேர்த்து புகழப்படுகின்றனர்? பதில்: பலருக்கும் நன்மை பயப்பதற்காக ஆசிரியர்களாகவும் கருவிகளாகவும் ஆகுகின்ற குழந்தைகளின் புகழ் தந்தையின் புகழுடன் சேர்த்து பாடப்படுகின்றது. கரவன்காராகிய பாபா குழந்தைகளாகிய உங்கள் மூலமாகவே பலருக்கும் நன்மை பயக்கின்றார். இதனாலேயே குழந்தைகளாகிய நீங்களும் தந்தையுடன் சேர்த்து புகழப்படுகின்றீர்கள். மக்கள் கூறுகின்றனர், பாபா இன்னார் என் மீது கருணை கொண்டிருந்தார், எவ்வாறிருந்த நான் இப்பொழுது எவ்வாறாகிவிட்டேன் என பாருங்கள். ஓர் ஆசிரியர் ஆகாமல் உங்களால் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் ஆண்கள். நீங்கள் தந்தையிடம் இருந்து உங்கள் முழு ஆஸ்தியையும் கோர வேண்டும் என்ற விழிப்புணர்வில் எப்பொழுதும் இருங்கள். சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்களாகும் இக்கல்வியை கற்று மற்றவர்களுக்கும் கற்பியுங்கள். 2. முழு உலகிலும் நடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பாகம் எதுவாயினும் அது நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. முயற்சி, வெகுமதி இரண்டுமே அதனுள் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. முயற்சியின்றி வெகுமதி எதுவும் கிடையாது என்பதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையான இதயத்தினால் அன்புடன் சகல வகையான சேவைகளையும் செய்யும் ஓர் உண்மையான ஆன்மீக சேவையாளர் ஆகுவீர்களாக. அது எந்த வகையான சேவையாகவும் இருக்கலாம். ஆனால் அதை உண்மையான இதயத்துடன் செய்யும் போது நீங்கள் அதற்காக 100 மதிப்பெண்களை பெறுகின்றீர்கள். நீங்கள் செய்யும் சேவையில் எந்தவிதமான எரிச்சல் அடைதலும் இருக்கக்கூடாது. சேவை என்பது பெயரளவில் இருக்கக்கூடாது. உங்களின் சேவை தவறாக போனவற்றை சரி செய்வதற்கும் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதற்கும் ஆத்மாக்களை யோக்யா, இயலுமானவர்கள், தகுதி வாய்ந்தவர்கள் மற்றும் யோகிகள் ஆக்குவதற்கும் உங்களை இகழ்பவர்களையும் ஈடேற்றுவதற்கும் தேவைப்படும் வேளையில் உங்களின் சகவாசத்தையும் ஒத்துழைப்பையும் கொடுப்பதற்கும் ஆகும். இத்தகைய சேவை செய்பவர்களே உண்மையான ஆன்மீக சேவையாளர்கள் ஆவார்கள். ஸ்லோகம். தூய்மையே பிராமண வாழ்க்கையின் புதுமையாகும். அது இந்த ஞானத்தின் அத்திவாரம் ஆகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.